ஜி இனி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, கெஸ்ஸிங் எதுவும் செட் ஆகலை, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கெஸ்ஸிங் வந்து பக்காவே அமைஞ்சிருக்கு. எப்படின்னா கரெக்டாக அடிச்சுட்டு வரான், இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி மட்டும் பாருங்கள், கொஞ்சம் டீப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இங்கே நமக்கு ஏபி பாருங்கள். இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 49. 49ல் ஒரு நம்பரை வந்து கம்மி பண்ணால் 48. ஓகேவா? 49ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 48. இங்கே ஏபியில் என்ன அடிக்கிறானோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை வந்து கம்மி பண்ணி அடிச்சுட்டு வரான். இதுதான் பேட்டர்னு. இங்கே நமக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 57, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கம்மி பண்ணி இங்கே 56 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 64, ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 63. அப்போது பிசி வந்து 63 சொல்லி வரணும். ஓகேவா? கரெக்டாக இங்கே ஏபி என்ன அடிச்சுட்டு வரானோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை வந்து கம்மி பண்ணி அடிச்சுட்டு வரான். இதுதான் பேட்டர்னு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டு பாருங்கள், 900 சொல்லி அடிச்சிருப்போம். அப்படியே இங்கே ஏ போர்டு பாருங்கள் 090. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏ போர்டு 0 வந்துட்டு அந்த பேட்டர்ன் முடிஞ்சிடும். அப்போ ஒரே நம்பராக பார்த்தீங்கன்னா 063 சொல்லி ஒரு நம்பர் வரணும். ஓகேவா? இன்றைக்கி 063 சொல்லி ஒரு நம்பர் வந்தால் அந்த கேம் லாக் ஆகிடும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தா 063. இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பேட்டர்ன். அப்போ அந்த மூணாவது பேட்டர்ன் கண்டிப்பாக ட்விஸ்ட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 063 036 சொல்லி கூட வரலாம். ஓகேவா? பிசி வந்து 36 கூட வரலாம் திருப்பி. எதுக்காக சொல்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் நீங்கள் அடிக்க போகிறான். அது என்ன பண்ண போகிறான் மட்டும் டீப்பாக பாருங்கள். என்ன பண்ணுறது வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணியாச்சு. என்னென்னா இங்கே ஏசி பாருங்கள் 08, ஏசி 08, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 08 அடிச்சிருப்பான். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 80, இந்த 80 அதை திருப்பி நமக்கு பிசியில் வந்து 08 அடிச்சிருப்பான். இதுக்கு மேலே வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76, அந்த 76 திருப்பி தான் நமக்கு பிசியில் வந்து 67 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 67க்கு அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 67 வரும்னு சொல்லியிருந்தான் அன்றைக்கி. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஏசியில் வந்து 67 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா 80 அதை திருப்பி நமக்கு பிசியில் வந்து 08 அடிச்சிருந்தான். இங்கே 76 அதை திருப்பி பிசியில் தான் 67 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து 67 சொல்லி அடிச்சிட்டான். கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்ன் இன்றைக்கி வர மாதிரி இருந்தால் இங்கே ஏசி பாருங்கள் 65. ஓகேவா? 65 அதை திருப்பி இங்கே 56 சொல்லி அடிச்சிட்டான். அதே சேம் ரூட்டு தான். ஓகேவா? இங்கே 80 அதை திருப்பி இங்கே 08 அடிக்கும் போது இங்கே 65 அதை திருப்பி நமக்கு இங்கே 56 சொல்லி அடிச்சிட்டான். இதுக்கு மேலே இருக்கிற 76 அதை திருப்பி பிசியில் 67 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 67 வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து அடித்தான். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே 65க்கு மேலே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 60. அப்போ அந்த 60 திருப்பி பிசியில் வந்து 06 அடிக்கணும். ஒரு வேளை 06 வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வர வேண்டிய 06 அவன் ஏசியில் கூட அடிக்கலாம். ஓகேவா? ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 06 வரது வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 63. ஓகேவா? 063 சொல்லியிருந்தேன். இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 06 வரதுனால ஒரே நம்பராக 036 சொல்லி கூட ஒரு நம்பரை ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். 036 அப்படின்னா 063 மேக்ஸிமம் அந்த நம்பர் பாக்ஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்படி என்ன எதுக்காக பாக்ஸ்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வரது வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பராக வரது வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாருங்கள் 95 அடிச்சிருப்பான். ஏசி 95, அதை தான் நமக்கு இங்கே ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 95 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 30, அதை தான் நமக்கு வந்து ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 30 வரலாம். அப்படி 30 வந்தால் பிசி வந்து 06 வரணும். ஓகேவா? பிசி வந்து 06 வர மாதிரி இருந்தால் 306 சொல்லி வரணும். என்னன்னா இங்கே நமக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா 65, அதை வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 56 திருப்பி அடிக்கும் போது இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 60, அதை திருப்பி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா 06 திருப்பி அடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 95க்கு 30, இங்கே 95க்கு 30. அப்போ ஒரே நம்பராக 306 சொல்லி வந்தால் அந்த கேம் லாக் ஆகும். ஓகேவா? 306 அப்படின்னா 063 இல்லைனா 036. மேக்ஸிமம் இந்த ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாக்ஸ் போகிறது பெஸ்ட்டு. ஓகேவா? 063 சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அடிக்கிற பேட்டர்னு. ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா 036. ஓகேவா? நம்ம வந்து பிசியில் வர 06 வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் அடிச்சிட்டோன்னா 036 வரலாம். ஒரு வேளை கரெக்டாக அதே பிசியில் வந்து 06 அடிக்கிற மாதிரி இருந்தால் 306 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் பேட்டர்னு. இது வரது வாய்ப்பு இருக்குது 3 நம்பருமே. சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன், எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே என்னென்னா இங்கே ஏசி பாருங்கள் 80, அதை திருப்பி நமக்கு பிசியில் வந்து 08 அடிச்சிட்டான். ஓகேவா? இதுக்கு மேலே இருக்கிற ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76, அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு பிசியில் வந்து 67 அடிக்கணும். ஆனால் 67 வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து 67 சொல்லி அடிச்சிட்டான். பிசியில் வந்து 67க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 17 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா?
ரெண்டுமே சேம் நம்பர் தான். இங்கே பிசியில் வந்து 67, ஏசியில் வந்து 67 ஓகேவா. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 67க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 17 சொல்லி முடிச்சிட்டான். கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே 65 அதை இங்கே திருப்பி இங்கே 56 அடிக்கும் போது இதுக்கு மேலே இருக்கிற 60 அதை திருப்பி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 06 அடிக்கணும். அப்போ 06க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 56. அப்போ ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 56 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 56 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 06 அப்போ 056 சொல்லி கூட வரலாம் ஓகேவா. 056 சொல்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அதனால் 056 சப்போர்ட்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிப்பீட் வந்து 56 கூட வரலாம். ஏன்னா மேக்ஸிமம் ரிப்பீட் அடித்த நம்பர் தான் ரிப்பீட் அடிச்சுட்டே வரான். இங்கே 75 திருப்பி ரிப்பீட் 75 அடிச்சுன்னா இங்கே 56 ரிப்பீட் 56 வரலாம். அப்படி 56 வர மாதிரி இருந்தால் 056 ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 556 ஒன்று ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதை தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய நம்பரை வர மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு வின்னிங் வேணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் நானும் பார்த்துட்ருக்கேன். என்னென்னா இங்கே ஏசி பாருங்கள் 55, ஏசி 55, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் விட்டு பாருங்கள் பிசி 55 ஓகேவா. ஏசி 55, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் விட்டு பாருங்கள் பிசி 55, திருப்பி 7 நாள் விட்டு பாருங்கள் ஒரு ஏபி 55 வரணும் ஓகேவா. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 55 வந்தால் கரெக்டாக முடிஞ்சிடும். ஏசி பிசி ஏபி சொல்லிட்டு வர்றது வாய்ப்பு இருக்குது. அப்போ பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56 ரிப்பீட் 56 வர மாதிரி இருந்தால் 556 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. 556 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே பாருங்கள் என்னென்னா 306 ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 063 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. 063 பாக்ஸ் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. பாக்ஸ் கூட தேவையில்ல, 3 நம்பர் தான் வரும். 063 036 இல்லைனா 306 ஓகேவா. சப்போர்ட்டுக்கு ஒரே ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 556 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா இருக்குது. 556 பாருங்கள், பேட்டர்ன் பாருங்கள். இதுலேருந்து எதாவது ஆல்ட்ரு பண்ண முடியுமான்னு பாருங்கள். மேக்ஸிமம் இதுலேருந்து தான் ரிசல்ட் வரப்போகுது. ஆனால் என்னவோ பண்ண போகிறான். கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.